வாழ்க்கையில அதிகாலை உங்களுடைய மனதில் காரணம் தெரியாத ஒரு கவலை வரக்கூடிய இந்த ஒரு நாளில் உங்களுக்கு உருவாக ஆரம்பிக்கும். ஆனால் ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரியாதது போலத்தாங்க இருக்கும். ஆனால் போக போக உங்களுடைய மனதிற்குள் சின்ன சின்ன கவலைகள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். எழுந்ததும் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. 1 மணி நேரங்கள் 2 மணி நேரங்கள் போக போக உங்களுடைய மனதிற்குள் ஒரு கவலையானது நிச்சயமாக ஒரே ஒன்று உருவாக ஆரம்பிக்கும். இது சாதாரணமான சிந்தனைகளாக உங்களுடைய உள்ளுக்குள் இருக்காது. அது உங்களுக்கே தெரியவும் ஆரம்பிக்கும். உள்ளுக்குள்ள ஒரு அழுத்தம் போன்று உங்களுக்கு உருவாக ஆரம்பிக்கும். ஏதோ சரியில்லை என்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள தெரிய ஆரம்பிக்கும். தெரிந்து அது உங்களுக்குள்ள பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை நிச்சயமா தேடியும் கொடுக்குங்க. இதற்கு காரணம் உங்களுடைய அதிபதி சனி பகவான். சனி பகவானால தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். இது காரணமே தெரியாம உங்களுக்குள்ள சின்ன சின்ன ஏமாற்றங்களையும் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் உங்களுக்குள்ள தேடி கொடுக்குங்க. உங்களுடைய உங்களுடைய அதிபதி சனி பகவான் இந்த ஒரு நாளில் உங்களுடைய மனதை சோதிக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருந்து கொண்டிருக்கிறார். அதனால நீங்க என்ன பண்ணினாலுமே உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகள் நிச்சயமாக உருவாக ஆரம்பிக்கும். நீங்க நல்லது பண்ணணும்னு நினைத்தாலும் உங்களுடைய அதிபதி உங்களை நல்லது பண்ண விட மாட்டாரு. நீங்க எவ்வளவுதான் உங்களுடைய வாழ்க்கையில திருந்தி வாழணுமே நினைத்தாலும் நீங்க பட்ட கஷ்டங்கள் இதுவரைக்கும் செய்த தவறுகள் எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்கணும்னு நினைத்தாலும் உங்களுடைய அதிபதி உங்களை சோதிப்பார். சோதித்து உங்களை பிரச்சனைக்குள்ள ஆளாக்கி கொண்டே தாங்க இருப்பாங்க. சனி எப்போதுமே கற்றுக் கொடுப்பார். நீங்க எந்த அளவுக்கு தவறு பண்ணீங்களோ அந்த அளவுக்கு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுப்பார். அதைத்தான் இந்த ஒரு நாளில் சனி பகவான் உங்களுடைய அதிபதி உங்களுக்கு பண்ண போகிறார். அதனால இந்த ஒரு நாளில் உங்களுடைய கற்றல் சோதனையாகத்தான் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த ஒரு நாள் முழுவதுமே உங்களுக்கு இருக்குங்க. இந்த கவலைகள் உங்களுக்கு வேலை, பணம், உறவுகள் இந்த மூன்றையும் பற்றியதாக உங்களுக்கு மாற்றிவிடும். பணம் பற்றியான பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் அதிகமாக ஏற்பட ஆரம்பிக்கும். இது உங்களை முழு நாளும் சுமையாக பிடித்து வைத்துக் கொள்ளும். பிடித்து வைத்து கொண்டு உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை நிச்சயமா கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்க வெளியே சிரித்து கொண்டே இருந்தாலும் அந்த ஒரு சிரிப்பின் பின்னால் மறைந்த உண்மைகள் அந்த ஒரு நாளில் உங்களுக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். அது ஆரம்பத்தில் உங்களுக்கு எதுவும் தெரியாமல் இருந்தாலும் போக போக அது அனைத்தையுமே நீங்க தெரிந்து கொள்வீங்க. ஒரு எதிர்பாராத தகவல் உங்களுக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த எதிர்பாராத தகவல் ஒரு கால் மூலமாகவோ ஒரு மெசேஜ் மூலமாகவோ இல்லை அப்படின்னா ஒரு தபால் மூலமாகவோ ஒரு செய்தி மூலமாகவோ உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க ஆரம்பிக்கும். அது கிடைத்தவுடன் நீங்க மிகவும் அதிர்ச்சியில் ஆழ்த்தி விடுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது நிச்சயமா நடக்க ஆரம்பிக்கும். அந்த ஒரே ஒரு தகவல் தாங்க உங்களுடைய மன அமைதியை குலைத்திருக்கும். குலைத்து இது இப்படி மாறிடுச்சா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் உங்களை நிச்சயமா தள்ளிவிடுங்க. தள்ளிவிட்டு உங்களை பிரச்சனைக்கு மேல பிரச்சனையில நிச்சயமா ஆழ்த்தி விடும். இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனித்து நிச்சயமாக பார்க்கவும் செய்யுங்கள். நெருங்கியவங்களின் உண்மை முகம் உங்களுக்கு தெரிவதற்கான தருணமாக நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்க ஆரம்பிக்குங்க. நீங்க நம்பிய ஒருத்தவங்க அவங்களுடைய ஒரே ஒரு செயல் இல்லைன்னா ஒரே ஒரு வார்த்தையால் உங்களை காயப்படுத்தி இருப்பாங்க. அது அனைத்தையும் நீங்கள் இந்த ஒரு நாளில் புரிந்து கொள்வீங்க. புரிந்து கொண்டு அதன்படியும் நீங்க நடக்கவும் ஆரம்பிப்பீங்க. அது நேரடியாக துரோகமாக இல்லாமல் இருந்தாலும் உங்களுடைய மனதில் ஒரு ஆழமான ஒரு பதிப்பை நிச்சயமாக உங்களுக்குள்ள உருவாக்க ஆரம்பிக்கும். ஆனா அது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. போக போகத்தான் அது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இது உங்களுடைய மனதில் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை உங்களுக்குள்ள நிச்சயமா உருவாக்கியும் கொடுத்துருக்கோங்க. நீங்க பேசப்பட்ட வார்த்தைகள் தவறாக புரிந்து கொள்ளப்படுவதால் தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்களும் தேவையில்லாத பிரச்சனைகளும் உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். நீங்கள் எதை பேசினாலும் அதனை தெளிவாக பேச கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் எதையாவது உன்னை பேசும் பொழுது தேவையில்லாத வார்த்தைகளை ஒரு சில வார்த்தைகளை நீங்க தவறாக விட்டு விடுவதனால் உங்களுக்குள்ள இந்த ஒரு நாளில் முக்கியமான பிரச்சனைகள் நிச்சயமாக ஏற்படும். இதுவரைக்கும் நீங்க தவறாக விட்டிருப்பீங்க. பிரச்சனைகள் ஏற்பட்டதா என்று தெரிந்திருக்காது. ஆனா இனிமே இந்த ஒரு நாளில் நீங்கள் கவனமாக பேசி பழகுங்கள். முடிந்தால் உங்களுடைய பேச்சை முடிந்த அளவுக்கு அமைதியாக மாற்றிக்கொள்ளுங்கள். அப்படி மாற்றிக்கொண்டாதான் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க. இல்லைன்னா அது உங்களுக்கு பிரச்சனையைத்தான் நிச்சயமா ஏற்படுத்தியும் கொடுக்கும். நெருங்கியவங்களோட உண்மை முகம் உங்களுக்கு தெரிந்து அவங்க எவ்வளவு மோசமான ஒரு மனிதர்களாக இந்த ஒரு நாளில் மாறப் போறாங்க அப்படின்னு நீங்க தெரிந்து கொள்வீங்க. உங்க கூடவே தான் இருப்பாங்க. கூடவே இருந்து கொண்டு ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு நீங்க புரிந்து கொள்ளாத ஒரு சூழ்நிலையில உங்களை தள்ளி விடுவாங்க. நீங்க சொன்னதை அவங்க வேறு விதமாக எடுத்துக்கொள்வாங்க. இதனால் உங்க இருவருக்கும் இடையில சின்ன சின்ன வாக்குவாதங்கள் நிச்சயமாக உருவாக ஆரம்பிக்கும். வேலை பகுதியில் திடீரென்று அழுத்தங்கள் உங்களுக்குன்னு அதிகரிக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வேலைகள் அனைத்தும் தாமதமாகத்தான் செய்யும். இல்லை அப்படின்னா நீங்க செய்த விஷயத்தில் குறைகள் கூட நிச்சயமா கூறப்படவும் ஆரம்பிக்கலாம். இது உங்களை மனதளவில் சோர்வடைய செய்திருக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமல் இருந்தாலும்
போக போக இது அனைத்தையுமே நீங்க உணர்ந்து கொள்வீங்க. பண விஷயத்தில் ஒரு சிறிய மாற்றங்கள் கூட உங்களுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியாக தோன்றவும் ஆரம்பிக்கும். அதையும் நீங்கள் பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. இதை எப்படி நம்ம மேனேஜ் பண்றதுங்கிற ஒரு எண்ணம் உங்களை நிச்சயமா பதற்றப்படவும் வைக்குங்க. பதற்றப்பட வைக்க இல்லையா அப்படிங்கிறத காத்திருந்து பாருங்க. மதியத்துக்கு பிறகு மனக்குழப்பங்கள் உங்களுக்குள்ள அதிகரிக்க ஆரம்பித்திருக்கும். யாரை நம்புவது என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு பலமுறை எழுந்து கொண்டேதாங்க இருக்கும். பழைய நினைவுகள், குறிப்பா ஏமாற்றங்கள் உங்களுக்குள்ள மீண்டும் எழுந்து கொண்டேதாங்க இருக்கும். மாலை நேரத்தில் ஒரு சின்ன விஷயங்கள் கூட பெரிய ஒரு வாக்குவாதமாக உங்களுக்குள்ள மாறியிருக்கும். அந்த ஒரு சம்பவம் உங்களுடைய மனதை நிச்சயமா உடைத்திருக்கும். உடைத்து உங்களை பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா நிச்சயமா ஆழ்த்தவும் செஞ்சிருக்கும். இந்த இரவு நேரங்கள்ல உங்களுக்கு நீங்க அதிகமாக யோசிக்க ஆரம்பிப்பீங்க. நீங்க நடந்த அனைத்தையுமே நினைத்து தேவையில்லாம அனலைஸ் செய்ய ஆரம்பிப்பீங்க. அதனால உங்களுக்கு தூக்கம் குறையும். அதனால தாங்க இது வரைக்கும் நீங்க மாற்றத்தின் ஒரு தொடக்கமாகவும் மாறியிருப்பீங்க. இந்த மாதிரியான சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்க காத்திருந்து பாருங்கள். இது இது நான் கூறுவது உங்களுடைய முதல் நாளாக இருக்கும். முதல் நாளில் இந்த மாதிரியான தடங்கல்களும் பிரச்சனைகளும் உங்களுக்கு தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே தாங்க இருக்கும். ஆனா அதற்கு அடுத்த நாளில் உங்களுடைய வாழ்க்கை நீங்க பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை தேடி கொடுக்க அளவுக்கு நிச்சயமாக மாறிவிடுங்க. வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு மாறிவிடும். அது எப்படி மாறும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய ஒரு பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை மெதுவாக மாற்றம் காண ஆரம்பிக்கும். அந்த ஒரு நாள் உங்களுக்கு பெரிய ஒரு பாடமாக நிச்சயமாக மாற ஆரம்பிக்கும். குழப்பத்தில் இருந்த மனம் மெதுவாக தெளிவான ஒரு மனமாக வெளியில் வர ஆரம்பிக்கும். யார் உண்மையானவங்க, யார் நாடகம் ஆடுகிறாங்க என்பதை உங்களுடைய புத்தி துல்லியமாக உங்களுக்குள்ள காட்டி கொடுக்கும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க நிச்சயமா வந்து விடுவீங்க. புதிய சிந்தனைகள் உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். நீங்க உங்களுடைய விஷயங்களை இந்த ஒரு நேரத்தில் பிராக்டிக்கலா பார்க்க ஆரம்பிப்பீங்க. இதனால புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வர வைக்கும். வேலை இல்லைனா தொழிலில் அன்எக்ஸ்பெக்டடான திருப்பு முனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். நீங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வேலை விஷயத்துல நீங்க செய்த ஒரே ஒரு விஷயத்தினால் உங்களுக்கு போதுமான அளவுக்கு லாபங்கள் கிடைக்கலாம். உங்களுடைய வேலை கூட அடுத்த கட்டத்தை நோக்கி மேலே செல்ல ஆரம்பிக்கலாம். இதனால உங்களுக்கு ஊதியமும் நிச்சயமாக அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்கும். அது ஆரம்பத்தில் உங்களுக்கு குழப்பமாக தெரிந்தாலும் பின்னர் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கு நீங்க என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் தெரிந்து கொள்வீங்க. அதன்படியும் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பலன்களை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்குங்க. குடும்பத்துல உங்களுக்குன்னு இருந்த பதட்டங்கள் மெதுவாக கரைய ஆரம்பிக்கும். புரிதல் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரித்து விடும். குழந்தைகள் மூலம் நல்ல நல்ல செய்திகள் உங்களுக்கு தேடி வர ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு பெருமையையும் சந்தோஷத்தையும் நிச்சயமா தேடி கொடுக்குங்க. ஒரு காலத்தில் உங்களை குறைத்து பேசியவங்க கூட உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பாராட்ட ஆரம்பிப்பாங்க. நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். யாரிடம் எந்த அளவுக்கு நம்ம பேசணும், யாரிடம் பேச்சுவார்த்தையை கம்மி பண்ணணும் அப்படின்னு தெரிந்து நீங்க நடந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா உயர ஆரம்பிக்கும். புதிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில நுழைய ஆரம்பிப்பாங்க. புதிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில நுழைந்து உண்மையான ஆதரவாக உங்களுக்குன்னு மாற ஆரம்பிப்பாங்க. அவங்க எப்படி இருக்காங்க, என்ன ஏது என்பதை நீங்க உணர்ந்து கொள்வீங்க. உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பலம் என்ன தெரியுமா? உங்களுடைய பேச்சையும் உங்களுடைய பொறுமையும் தாங்க. இனிமே நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் மிகவும் தாக்கம் நிச்சயமாக அளிக்கும். எனவே உங்களுடைய பேச்சில் நீங்க கவனத்தை செலுத்துங்கள். முடிந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சை அனைவரிடமும் அதிகமாக பேசாமல் கம்மி பண்ணி கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. நீங்க அமைதியாக இருந்தாலுமே நீங்க செய்யக்கூடிய சில விஷயங்கள் மூலம் உங்களுக்கு போதுமான அளவுக்கு மரியாதை என்பது உங்களுக்கு தேடி வரும். அதனை எப்படியாவது தக்க வைத்துக் கொள்ள முடியுமோ அப்படி நீங்கள் தக்க வைத்துக் கொண்டீர்கள். எப்படி என்றால் உங்களுடைய மரியாதை இன்னும் உயர ஆரம்பிக்கும். உங்களுடைய அதிபதி சனி பகவான் மெதுவாக உங்களுக்கு ஆதரவாக மாற ஆரம்பிப்பார். அவர் உங்களை மெதுவாக உயர்த்தவும் செய்வார். உயர்த்தி அவர் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை கொண்டு போவாருங்க. இது அனைத்தும் உங்களுக்கு திடீரென்று ஏற்படாது. ஆனால் இது அனைத்தும் உங்களுக்கு தைரியமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்க எடுத்த முயற்சிகள் ஒன்றன் பின் ஒன்றாக பலன் தரவும் ஆரம்பிக்கும். நீங்க இந்த ஒரு நேரத்தில் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பரிகாரம் என்றது என்ன தெரியுமா? வரக்கூடிய இந்த ஒரு நாளில் நீங்க அதிகாலையில எழுந்த உடனே தரையில் காலால் நின்று 2 நிமிடம் அமைதியாக கண்களை மூடி